ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் உங்களுக்கு பிரதீப். நம்ம சேனல் வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். தென் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கரண்ட்ல எந்தெந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது, எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு, எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஸ்டாப் ஆக போகுதுன்னு எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தென் அது மட்டும் இல்லாமல் புதுசாக லான்ச் ஆயிருக்க எலக்ட்ரிக் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் ஸ்கூல் இந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும், பக்காவாக பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 4 ஆப்ஸ் செட் வந்திருக்கும். ஸோ இந்த 4 ஆப்பும் பக்காவாக இன்னுமே பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த 4 ஆப்ஸை எப்போ ஸ்டாப் ஆகும்னா, இன்றைக்கி பேமெண்ட் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா நாளைக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஒர்க்கை வந்து நிறுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக் கம்பெனின்னு சொல்லிட்டு புதுசாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இதில் ஒரு 4 ஆப்ஸ் சீரியஸ் வரும். 4 ஆப் வந்ததுக்கப்புறம் அது ஒரு 8 நாள் 10 நாள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எலக்ட்ரிக் கம்பெனி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆப்ஸ் வந்து கரண்டில் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். தென் அதுக்கப்புறம் இந்த ஆப்பை பார்த்துட்டு வீடியோவோட எண்டிங்கில் நம்ம ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு சொன்ன எல்லா ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃபையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஆப்பெல்லாம் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்ஸ்லாம் நேற்று வரைக்கும் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒர்க்கிங் தான். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் பெண்டிங்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சனி ஞாயிறு கம்பெனிஸ் வந்து லீவ் விட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் பெண்டிங். உங்களுக்கு திங்கட்கிழமை நேற்று வந்து எல்லாத்துலேயுமே கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட எல்லா பிள்ளையும் இருந்தும் பேமெண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் இதில் ஃப்ரீ கிரெடிட்டில் மட்டும் 1, 2 பேத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஜஸ்ட் வந்து இன்றைக்கி கிளியர் பண்ணிடுவாங்க. அது எந்த ப்ராப்ளம் இல்லை. தென் அதேமாதிரி இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்மளோட செகண்ட் சேனல் மணி மேக்கர்ஸ் இன் தமிழ், அந்த சேனலில் போட்ட வீடியோஸ் தான் ஆப் தான். ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா, இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இந்த 3 ஆப்ஸ்லேருந்து நமக்கு வந்து பேமெண்ட் வந்துருச்சு. பட் சிலருக்கு மட்டும் இந்த 3 ஆப்ஸ்லேருந்து பேமெண்ட் வந்து வரல, பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் மட்டும் இந்த ஆப்ஸை வந்து ஒர்க் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதுவும் வந்து இன்றைக்கி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஒர்க் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து கண்டினியூ பண்ணுறதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ இல்லை அப்படின்னா இன்றைக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? சிலருக்கு வருதா வரலையா அப்படின்னு. ஸோ ரிமைனிங் ஆப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கரண்டில் ஒர்க்கிங் தான். தென் அதேமாதிரி இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதும் நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் அந்த சேனலோட ஆப்ஸ் தான். ஸோ இது எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதிலும் வந்து பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பேமெண்ட் வந்திருக்காது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்லி கம்பெனிஸ்லாம் லீவ் விட்டுருவாங்க. ஸோ அந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வரும். ஸோ திங்கட்கிழமை வந்தாச்சு. அதேமாதிரி இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இது வந்து நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. இதில் வந்து என்ன நேமில் நமக்கு வந்து பேமெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் பேமெண்ட் ப்ரூஃப் காட்டும்போது உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபியூச்சர் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் வரும். இல்லை அப்படின்னா டே டு டே லோன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோன் டுடே இதுதான் இந்த ஆப்பு. டே டு டே லோன் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இது நேற்று லான்ச் ஆனது, இதுவும் நேற்று லான்ச் ஆனது, இதுவும் நேற்று லான்ச் ஆனது. நம்ம இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு மட்டும் இன்னும் வந்து வீடியோ பார்க்கல. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரத்தில் பார்த்துடலாம். தென் ரிமைனிங் ஆப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிங்களா தான் இருக்குது. ஸோ இப்போ எந்த ஆப்ஸ் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த ஆப்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்ட் லோன் இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ பேமெண்ட் வரல. ஸோ இது வந்து விட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த லோன் கிரெடிட் இது வந்து பார்த்திங்கன்னா, சிலருக்கு நேற்று பேமெண்ட் வந்திருக்கு, சிலருக்கு நேற்று பேமெண்ட் வரல. ஸோ 2வது நாளே இது மாதிரி சொதப்புறாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இதை வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த பேமெண்ட் வராதவங்களுக்குலாம் பெண்டிங் வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஒர்க் பண்ண வேண்டாம். அதேமாதிரி அவங்க வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு 28% போடுறாங்க. ஆனால் நிறையவே பிடிக்கிறாங்க. கமிஷன் பிடிச்சிட்டு தான் நமக்கு வந்து ரிமைனிங் அமௌண்ட் தான் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இங்கே ஒரு 4 ஆப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து போன 4 ஆப் சீரியஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்போட இந்த 4 ஆப்ஸும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, திங்கள் எல்லாம் செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி பேமெண்ட் கொடுத்துட்டு நிறுத்தலாம். இல்லை அப்படின்னா புதன்கிழமை நாளைக்கு வரைக்கும் பேமெண்ட் கொடுத்துட்டு நிறுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அது 2 நாளில் எப்போ வேணாலும் கொடுத்துட்டு நிறுத்தலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பார்த்து ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நியூவாக லான்ச் ஆகிருக்கு இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கிங்கில் இருக்க ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே லாகின் வித் ஜிமெயில் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதை என்டர் பண்ணிக்கோங்க. தென் ரெஃபர் கோட் 11122ன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் என்டர் பண்ணிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வரும்போது உங்களுக்கு தான் இருக்கும். ஸோ இதில் நாட் நவ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் 3 கோடு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதை வந்து டாஸ்க் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க்கில் போய்ட்டு தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். டெய்லி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 6 டாஸ்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரதெல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கை இப்போ கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா அது மூலியமாக ஏர்னிங்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மாதிரி ரிமைனிங் டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்ப்ரெஷன் வந்து ஓகேங்களா? ஸோ இம்ப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா 10 இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அது முடிச்சுட்டு ஒரு டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் பேக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை 6 செகண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து டைமிங் ரன் ஆகும். ஸோ அந்த டைமிங் மட்டும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் ரிமைனிங் வந்து 9 தான் இருக்குது. 1 வந்து கம்ப்ளீட்டட். ஸோ இப்படி இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு இம்ப்ரெஷனாக கம்ப்ளீட் பண்ணணும். தென் இந்த இம்ப்ரெஷன் ஒன்று கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 பைசா கொடுப்பாங்க. ஸோ சிலர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்லேயே கூட, இப்படி நாம வந்து ஸ்டார்ட்னு சொல்லிட்டு வெறும் 6 செகண்ட் வெயிட் பண்ணுறதுக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு கீழே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது வந்து கூகுள்லேருந்து ஆடு கொடுத்துட்டு கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா அவங்க வந்து ஏர்னிங்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை. தென் ரிமைனிங் இம்ப்ரெஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த டவுன்லோட் எப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து 10 இம்ப்ரெஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டவுன்லோட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுக்கு இந்த ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரும். இந்த ஆடை தான் நம்ம வந்து டவுன்லோடுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த ஆட் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் ஆட் வரணும். ஓகேங்களா? ப்ளே ஸ்டோர் ஆட் வந்துச்சுன்னா ப்ளே ஸ்டோர் போகும். டைரெக்டாக அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். பட் நிறைய டைம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஏதாவது வெப்சைட் ஆட் தான் வரும். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெப்சைட் ஆடாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் போச்சு அப்படின்னா அது வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் வரல அப்படின்னா நீங்கள் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த வெப்சைட் ஆடில் போய்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோர்னு போட்டு ஸ்மால் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணால் இப்போ இந்த ஆப்பில் வந்து பேமெண்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த டைப் ஆப்ஸில் மட்டும் ரிமைனிங்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப்ஸ் ஆப்ஸில் மட்டும் அந்த ஸ்மால் ஆப்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது. ஸோ எப்போ தான் அப்போ இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் லான்ச் ஆயிருக்கு. இப்போ வந்து உங்களால் இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி இந்த ஆப் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னா நாளைக்கிலேருந்து ஓகேங்களா? ஸோ நாளைக்கு காலையிலேருந்து இல்லை நாளைக்கு நைட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆட் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களால் இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அந்த டாஸ்க் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ₹1.20 கிடைக்கும். ஸோ அதேமாதிரி மிட் நைட்டில் ஓகேங்களா ஒரு 10 மணிக்கு மேலெலாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆட் வரும். அந்த டைமில் இன்ஸ்டால் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ஸ்டால் டாஸ்க்கு தான் இருக்கும். ரிமைனிங் எல்லாம் கிளிக்கு டாஸ்க் தான் இருக்கும். இப்போ செகண்ட் டாஸ்க்கில் நான் கிளிக்கு ஸ்டாப் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே கிளிக்கு டாஸ்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிளிக்குக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் 10 இம்ப்ரெஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளிக் பண்ணும்போது வர ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடில் போய்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கிளிக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கிளிக்கு வந்து உங்களுக்கு 50 பைசாவும் சில டைம் கிடைக்கும், சில டைம் வந்து 80 பைசாவும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில டைம் 80 பைசா இருக்கும், சில டைம் ₹1.20 கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்பில் இவ்வளோ தான் ஏர்னிங்ஸ். ஸோ இதில் வந்து ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்க்கும் வந்து அந்த அளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாமே இந்த பேடிஎம் அப்படிங்கிறதுல தான் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பேடிஎம்மில் போய்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேலன்ஸை பார்த்துட்டு நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம். மினிமம் வித்ரா இந்த ஆப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ₹6 தான். ஓகேங்களா? ஸோ ₹6 வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து ரீடம் பண்ணிக்கலாம். ஸோ ₹6 தான் ரீடம் பண்ணுமானே இல்லை. உங்கள்கிட்ட ₹6 மேலே ₹7 ₹8 எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக அமௌண்ட் இதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா போதும். இன்றைக்கி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்குற அமௌண்ட் நாளைக்கு வந்து உங்களுக்கு பேடிஎம்மில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆப் அதே மாதிரி தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 3 ஆப்ஸ் வந்து லான்ச் ஆகும். ஸோ 4 ஆப் சீரியஸாக மாறிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் 8 நாள் அந்த மாதிரி தான் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப் எப்போ ஸ்டாப் ஆகும், எப்போ அப்டேட்டுன்னு சொல்லிட்டு எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் உடனே பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கரண்ட்டில் ரன்னிங்கில் இருக்கிற ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் எதுவுமே வந்து அவ்வளோவா ஸ்டாப் ஆகலைன்னு நினைக்கிறேன். 2 ஆப்ஸ் மட்டும் தான் ப்ராப்ளத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எந்தெந்த ஆப்ஸ் வந்து பேமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற ப்ரூஃபை பார்த்துருவோம். ஸோ இங்கே ஒரு ₹9 அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், இது வந்து மணி மேக்கர்ஸ் இன் தமிழ் அந்த ஆப்பில் பார்த்தது. தென் நேற்று நைட் வந்து அத்தன்டிக் கிளைம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் நைட் ரிக்வெஸ்ட் கொடுத்தது காலையிலேயே சென்ட் பண்ணிட்டாங்க. அதே சேம் கம்பெனி டெக்னாலஜி கிரெடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்லேருந்து வந்து பேமெண்ட் ப்ரூஃப். ஆனுட்டி கேஸ்ன்னு சொல்லிட்டு முந்தா நேற்று ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். இந்த 50 இம்ப்ரெஷன் ஆப் எல்லாமே பக்காவாக பேமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. பிட்காயின் மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் முந்தின நாள் ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்லேருந்து வந்து பேமெண்ட் ப்ரூஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ₹19 பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் கேஷ் லோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மணி மேக்கர்ஸ் இன் தமிழில் ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்லேருந்து இந்த பேமெண்ட் ப்ரூஃப். இந்த பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டொனேஷன். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் டொனேஷன் அந்த ஆப்லேருந்து வந்தது. இதுவும் மணி மேக்கர்ஸ் இன் தமிழில் பார்த்தது தான். ஓகேங்களா? தென் இந்த ஒரு ₹6 பார்த்தீங்கன்னா இதுவும் ஆன்லைன் டொனேஷன் தான். இதுவும் மணி மேக்கர்ஸ் இன் தமிழில் வந்தது தான். தென் இந்த 45ம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டொனேஷன்.
ஸோ ஆக்சுவலாக 3 நாள் கிட்ட பெண்டிங் இருந்தது. அது எல்லாத்தையும் சேர்த்து மண்டே வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே ஒரு 23 இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லோன் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பில் வந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட் வந்துருச்சு. 1, 2 பேர் மட்டும் தான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி பேமெண்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் இந்த ஒரு ₹10 பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனுன்னு சொல்லிட்டு இதுவும் இது வந்து மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் நம்ம சேனலில் பார்த்தது. ஸோ இதில் வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்துருச்சு ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த ₹740 இதை தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சிருந்தேன். லேக் எக்ஸாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஒவ்வொரு ரெஃபருக்கு ₹20 சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் இருந்து நமக்கு வந்து நீங்கள் யாருக்காவது ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ₹10 இன்வெஸ்ட்மெண்ட் அதில் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் ₹10 கேஷ்பேக் எடுத்துருப்பாங்க. ஸோ ரிமைனிங் வந்து உங்களுக்கு ₹20 வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணுறதுக்கும் வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்து அவங்க வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. லினக்ஸ் எஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ முந்தானத்து வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி நைட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே நைட்டு தான் வந்து அவங்க வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணுறாங்க. நைட் வந்து பேமெண்ட் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அது ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் தான். அந்த வீடியோ வந்து இன்னும் ஏன் பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் மேலே ஐஐக்கானில் கொடுத்துருக்கேன். தென் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் காலேஜஸ். ஸோ அந்த ஆப்பில் இருந்து வந்த பேமெண்ட் ப்ரூஃப். இது ₹6 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். அதே சீரியஸில் அந்த ஆப்போடது. அதே சீரியஸில் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். அதே சீரீஸில் தான் ஆன்லைன் காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போடது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த 73 இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். அப்புறம் இந்த ₹12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் கிரெடிட், இது அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்தது தான் ஓகேங்களா. அப்புறம் இப்போ வரைக்கும் ஒர்க்கிங்கில் இருக்குன்னு சொல்லியிருந்திலே வந்து ஆக்சுவலாக 2 வாரம் முடிய போகுது அந்த ஆப்ஸு. ஸோ கிரெடிட் ஸ்கோர் ரிப்போர்ட் அந்த ஆப் போடுது. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிப்போர்ட் அந்த ஆப் போடுது. தென் இந்த 47 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிரெடிட் அந்த ஆப் போடுது. ஸோ அந்த ஆப்ஸில் எல்லாமே நேற்று வரைக்கும் பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணலாம், இல்லைனா கொடுக்காமலும் ஸ்டாப் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்இஓ மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ எல்லாரிடமும் உங்களுக்கு வந்து ₹7 சொல்லிட்டு அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் தான் ஓகேங்களா. அதே சேம் கம்பெனி தான் உங்களுக்கு வந்து எல்லாரிடமும் ₹7 சொல்லியிருப்பாங்க. இது எஸ்இஓ வெப்சைட் ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்பில் இருந்து வந்த பேமெண்ட் ப்ரூஃப். அப்புறம் எல்லாரிடமும் ₹7 சொல்லிட்டு நம்ம வந்து லாங் டைம் ஆப்ஸ் 5 லான்ச் இருக்குல்ல. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி பசார் அந்த ஆப்பில் இருந்து வந்த பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ அதே சீரீஸில் இன்னொரு ஆப் பார்த்தீங்கன்னா லோன் டுடே அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். அதே ஆப் சீரியஸில் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டே டுடே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஆனால் டே டுடேன்னு சொல்லிட்டு எந்த ஆப்புமே கிடையாது அந்த ஆப் சீரியஸில். ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து அது வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதா இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் தான் ஓகேங்களா. ஸோ டே டுடேன்னு சொல்லிட்டு எந்த ஆப் இருக்காது. ஸோ இந்த ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபியூச்சர் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே டுடே லோன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லோனுன்னு சொல்லிட்டு அதே சீரிஸில் ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் இது. தென் இன்னொரு ஆப் வந்து ஹோம் லோன். இது வந்து நேற்று தான் லான்ச் ஆனது. ஸோ இதுக்கு வந்து நேற்று தான் வீடியோ போட்டிருக்கோம் நாம. தென் இந்த ஆப்போட பேமெண்ட் வந்து இன்றைக்கி ஈவினிங் தான் வரும். ஸோ அதனால் இதோட பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் இல்லை ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள் இந்த 42.50 பைசா அப்படின்னு சொல்லி வந்துருக்கு இல்லையா. ஸோ கெம்டோ அந்த ஆப்போட ₹50 நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது அவங்க டேக்ஸ் போக ரிமைனிங் வந்து ₹42.50 வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து அடுத்த நாள் வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வந்து வந்திருக்கு ஓகேங்களா. டாட் சாயாரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் இது. QR கோடுக்கு ஸ்கேனர் ஓகேங்களா. ஸோ 2 நாள் பேமெண்ட் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 நாள் சனி ஞாயிறு அதனால லீவ் விட்டாங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. கால் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்பில் இருந்தும் பேமெண்ட் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க. தென் பிஸ்னஸ் ஐடியா இதுலையும் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு 2 நாள் பெண்டிங் இருந்திருக்கும். ஸோ வந்து சனி ஞாயிறு 2 நாள் கம்பெனி வந்து லீவ்ஸ் விட்டாங்க. ஸோ அதனால தான் பேமெண்ட் வரல. ஸோ அந்த பேமெண்ட்ஸும் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ₹50 பார்த்தீங்கன்னா ஹாஸ்டர் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்லேருந்து வந்து பேமெண்ட் ப்ரூஃப். தென் இந்த ₹20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்லேருந்து வந்தது. தென் இந்த ஒரு ₹10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்லேருந்து இன்னும் வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. தென் டாப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்கமாக ஒரு ஆப் பார்த்துருப்போம் 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்பில் வந்து கரெக்டாக வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க. சிட்டி டூர் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு ஆப் வந்து மணி மேக்கர்ஸ் இன் தமிழில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்பில் வந்து கரெக்டாக வந்து நமக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. தென் அது போக இந்த ₹5 நம்ம வந்து சென்ட் பண்ணியிருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து வாரம் கிவ்வே கொடுக்குறது வழக்கம். ஸோ அந்த வகையில் ஒரு 21 பேருக்கு வந்து நம்ம 22 பேருக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ 3 பேர் கேவிஎஸ் கம்ப்ளீட் பண்ணாததுனால அவங்களுக்கு வந்து அது வந்து கொடுக்க முடியல ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ₹7 வந்திருக்கிறது உங்களுக்கு வந்து கிரெடிட் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்லேருந்து வந்திருக்க பேமெண்ட் ப்ரூஃப் இது. இந்த ஒரு ₹10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் வருது ரிவார்டுன்னு சொல்லிட்டு மணி மேக்கர்ஸ் இன் தமிழில் ஒரு ஐடியா பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப் ஸ்பின்னிங் ஆப் அந்த ஆப்போட வந்து பேமெண்ட் ப்ரூஃப்.
ஃபர்ஸ்ட் அண்ட் பிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போடது. தென் இந்த ஒரு ₹50 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட்ஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போடது. தென் இந்த ஒரு ₹40 உங்களுக்கு வந்து ஆனிட்டி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த சீரிஸில். ஸோ அந்த ஆப்போடது தான். தென் இந்த ஒரு ₹10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிட்காயின் மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். தென் இந்த ஒரு ₹20 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த ஆப்போடது. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இன்சாய் ஆப்பில் வந்து ஷேக்கிங் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து 20 பைசா 50 பைசான்னு கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து வந்தது தான் ஓகேங்களா. நம்ம வந்து ஷேக் பண்ணதுக்கு அப்பப்போ 2 காயின்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 பைசா நமக்கு வந்து டெபாசிட் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து கொடுத்துறாங்க. 1 ஹவருக்குள்ளே நமக்கு வந்து பேமெண்ட் வந்துடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்னு சொல்ல எல்லா ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃபும் நம்ம வந்து பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பேமெண்ட் வந்ததை வச்சு நம்ம வந்து சொன்னது தான். ஸோ இதுக்கு மேலேயும் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துலேயும் நம்ம வந்து அப்டேட்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.